அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூனிட்ல NMR டாபிக் ரிலேட்டடான நியூமெரிக்கல் எம்சிக்யூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம இதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிற புக் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பை G.R. Uldas. அந்த புக் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதுல NMR டாபிக் கீழே நமக்கு ஒர்க்டு எக்ஸாம்பிள்ஸ் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் எடுத்துக்க போறது இல்லை. இப்போ நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான் கேட்க போறாங்க. அப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நமக்கு அதுல நியூமெரிக்கல் வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 minute 1.5 minute சால்வ் பண்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அப்போ நமக்கு அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அதை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுல இந்த ப்ராப்ளம்ஸ் போறதுக்கு முன்னாடி நமக்கு இதுல சில பேசிக் தெரிஞ்சிருக்கணும். இப்ப NMRல இதுல ரெசனன்ஸ் கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. அது ரெசனன்ஸ் கண்டிஷன் இல்ல போஸ் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா h mu equal to mu b naught divided by I. இப்ப இதுல hங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ 6.626 into 10 power minus 34 வரும். அந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மியூங்கிறது நமக்கு ஃப்ரீக்வன்சி, மியூங்கிறது மேக்னெட்டிக் மொமெண்ட், பி நாட்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஐங்கிறது நியூக்ளியர் ஸ்பின். இப்போ இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா GN MUN I அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த GN அப்படிங்கிறது நியூக்ளியர் G ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். MUN அப்படிங்கிறது நியூக்ளியர் மேக்னட்டான், ஐங்கிறது நியூக்ளியர் ஸ்பின். அப்போ அந்த மியூ இருக்கு இல்லையா, இந்த மியூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா GN MUN I அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு h nu equal to GN MUN B naught அப்படின்னு கிடைக்கும். அது நமக்கு 2013 நமக்கு TRBல அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு இதுல MUN அப்படிங்கிறது நியூக்ளியர் மேக்னட்டான். இந்த வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 5.051 into 10 power minus 27 இந்த வேல்யூ கூட நம்ம கேட்கலாம். இல்லைன்னா இந்த யூனிட் கேட்கலாம். நியூக்ளியர் மேக்னட்டானோட யூனிட் ஜூல் பர் டெஸ்லா இல்லைன்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இல்லைன்னா கிலோகிராம் செகண்ட் பவர் மைனஸ் 2 டி இன்வெர்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கூலும் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் நியூக்ளியர் மேக்னட்டானுக்கு. இந்த வேல்யூ அண்ட் யூனிட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் மேக்னட்டானோட வேல்யூ 9.27 into 10 power minus 24 ஜூல் பர் டெஸ்லா அப்படின்னு வரும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா calculate the strength of the magnetic field required to give a professional frequency of 100 MHz for 10 power 17 nucleus GN. நம்ம நியூக்ளியர் G ஃபேக்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 0.757. நியூக்ளியர் மேக்னட்டானோட வேல்யூ கான்ஸ்டன்ட் தான். நமக்கு என்ன 5.051 into 10 power minus 27 ஜூல் டெஸ்லா இன்வெர்ஸ். நியூக்ளியர் ஸ்பின் 5/2. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா செப்பரேஷன் பிட்வீன் எனி டூ adjacent is GN MUN B naught அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா எப்படி எழுதலாம்? B naught equal to h nu by GN MUN எழுதலாம். இது எங்க இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இருந்து தான் எடுத்துக்கிறோம். h nu equal to mu B naught by I இருக்கா? மியூக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு சொன்னேன், GN MUN ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா மேல இருக்க ஐயும் கீழே இருக்க ஐயும் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா h nu equal to GN MUN B naught வரும். அப்ப B naught equal to h nu by GN MUN அப்படின்னு கிடைக்கும். இப்போ h ஓட வேல்யூ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.626 into 10 power minus 34 போட்டோம். ஃப்ரீக்வன்சி 100 மெகாஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி ப்ரொஃபஷனல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 100 மெகாஹெர்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 100 மெகாஹெர்ட்ஸ்னா 100 மெகாக்கு பதிலாக 10 power 6 போடலாம். அப்போ 100 into 10 power 6. நெக்ஸ்ட் GN வேல்யூ 0.757 கொடுத்துட்டாங்க. மியூஎனோட வேல்யூ நமக்கு தெரியும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 100 10 power 2 அப்படின்னு எழுதலாம். அப்போ 10 power 2 into 10 power 6ன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த கீழே 0.757ஐயும் 5.051ஐயும் மல்டிப்ளை பண்ணா 3.8236 கிடைக்கும். இந்த 10 power minus 27 மேலே கொண்டு போனோம்னா 10 power plus 27 ஆகும்.
இந்த 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 8 கிடைக்கும். 8 மைனஸ் 34 போட்டோம்னா மைனஸ் 26 கிடைச்சிடும். பவர்ல இருக்கிறது எப்பயுமே நம்ம ஆட் தான் பண்ணுவோம். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 27 minus 26 10 power 1 கிடைச்சிடும். இப்போ 6.626 divided by 3.8236 அரௌண்ட் 2 நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ 1.7329 into 10 power 1 இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு டிஜிட் தள்ளி வச்சோம்னா 17.329 வந்துடும். அப்போ இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 17.33 டெஸ்லா கிடைக்கும். இப்போ இதுதான் நமக்கு வந்து என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Calculate the difference in the energies of proton oriented with and against a magnetic field of strength 1.5 Tesla. What is the frequency of radiation that has proton with this energy? Nuclear G factor வந்து 5.5857 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்றோம்னா அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எனர்ஜி செப்பரேஷன் H nu equal to Gn mu n B naught அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதுல Gn வந்து கொடுத்துட்டாங்க 5.5857 கொடுத்துட்டாங்க. mu என்னோட வேல்யூ தெரியும். B naught வந்து 1.5 கொடுத்துருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம 4.231 into 10 power minus 26 ஜூல்னு கிடைக்கும். ஃப்ரீக்வன்சி வந்து என்னது H nu தானே. H nu equal to Gn mu n B naught வந்து 4.231 into 10 power minus 26 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி தான் வேணும். அப்போ இந்த வேல்யூவை 6.626 into 10 power minus 34 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 63.85 into 10 power 6 கிடைக்கும். இந்த 10 power 6க்கு பதிலா நம்ம மெகா போட்டுக்கிறோம். அப்போ 63.85 மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதான் வந்து என்னது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி value. Next problem. What is the number Gn factor for F90 nucleus which has a magnetic moment of 2.6273 mu n? Nuclear spin quantum number வந்து I equal to 1/2. இப்போ லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் விட இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ அதோட இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க mu equal to Gn mu n I. அப்ப Gn நியூக்ளியர் G ஃபேக்டர் வந்து இது சால்வ் பண்ணிடலாமா? அப்ப mu divided by mu n I ன்னு வந்து மியூவோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அங்க மியூவோட வேல்யூ வந்து இந்த ப்ராப்ளம்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2.6273 கொடுத்துட்டாங்க. 2.6273 mu n divided by mu n I க்கு பதிலா 1/2 கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த mu n mu n கேன்சல் பண்ணலாம். இந்த 1/2ல இந்த 2 மேல போயிடுமா? அப்ப 2 into 2.6273 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5.2546 வரும். இதுதான் வந்து என்னன்னா நியூக்ளியர் G ஃபேக்டர். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். நமக்கு 2017ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2013ல வந்து நமக்கு வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபார்முலாவுமே நல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. an NMR signal for a compound is found to be 180 Hz downward from TMS peak. TMS peakங்கிறது என்னன்னா டெட்ராமெத்தில்சிலேன் அப்படின்னு சொல்லுவோம். TMSனா அப்போ அந்த டெட்ராமெத்தில்சிலேன் peak using the spectrometer operating at 60 MHz. அப்போ ஆப்ரேட்டிங் at 60 MHzனா இதுதான் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. calculate its chemical shift in ppm parts per million கேட்டிருக்காங்க. அப்போ chemical shift in ppm equal to chemical shift into 10 power 6 divided by operating frequency. அப்போ operating frequency நம்ம எவ்வளவு பார்த்தோம் 60 MHz பார்த்தோமா? அப்போ 60 MHzங்கிறது operating frequency. இது வந்து chemical shift 180 Hz அப்படிங்கிறது. அப்போ 180 into 10 power 6 ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து 60 MHz. அப்போ 60 into 10 power 6 போடலாம். 10 power 6 10 power 6 கேன்சல் பண்ணிட்டோம். 180/60 வந்து 3 கிடைக்கும். அப்போ 3 ppm அப்படிங்கிறது தான் வந்துடுது அப்படின்னா கெமிக்கல் ஷிஃப்ட் இன் ppm. அந்த புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி படிங்க. கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்மிங் பிஜிடிஆர்பியை வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். நீங்க வந்து கான்செப்ட் கிளியரா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் புக்கை மட்டும் நீங்க டிபெண்ட் பண்ணிடுங்க. அதுல நிறைய வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுல கொடுத்துருக்கிற ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ் MCQ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.